பொதுவெளியில பேசுறதுக்கோ இல்ல வந்து மக்களோட உரையாடுறதுக்கோ மக்களோட களம் காண இன்னைக்கு எங்க முதல்வர் ரெடியா இருக்காரு. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அந்த திராணி இருக்கிறதா? ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னுடைய அப்பன் வீட்டு சொத்து போல பிஹேவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுடைய கேள்விகள் ஒன்னதுக்கு கூட சரியா ஒன்றிய அமைச்சகம் பதில் சொல்லவே கிடையாது. 40 எம்பி முழுசா நம்ம இங்க இருந்து அனுப்பியே நம்மளுடைய குரலுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கிறது இல்ல. நம்ம எம்பிஸ்ல வந்து விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டா கூட கண்டுக்காம அந்த அவையை வந்து ஒத்தி வச்சுட்டு போறாங்க, இல்ல அமளி பண்ணி அது காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம எது கொண்டு வந்தாலும் தென்னிந்தியாவில மட்டும்தான் வந்து உரிமை குரல் அப்படின்றது எழுப்பப்படுது. ஒரே மாதிரியான நாடு, ஒரே மாதிரியான தேர்தல், ஒரே மாதிரியான மொழி, ஒரே மாதிரியான உணவு உடை அப்படின்றத கொண்டு வராங்க. கௌரவமா சொல்லிப்போம் எங்களுடைய சவுத் இந்தியால இருந்து மட்டும்தான் நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை வச்சுதான் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீஸ்ஃபுல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 3 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபண்ட் மட்டும் 19,000 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசம்ன்ற ஒற்றை மாநிலத்துக்கு ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 19,850 கோடி. நமக்கு 3 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய ரயில்வே பட்ஜெட்டை அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒரே ஒரு வருஷத்துல கொடுத்து முடிச்சிடுறாங்க. நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்க ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய காசையே நீங்க தர மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு துறைக்கும் எங்க மந்திரிகளும் எங்களுடைய எம்பிஸும் இங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் போராட வேண்டியது இருக்கு. அப்பயே நீங்க தரல. உதாரணத்துக்கு இந்த 2,000 கோடிக்கு இப்ப நம்ம பட்ஜெட்லயே வந்து ஒதுக்கிட்டாங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், எங்க பிள்ளைங்களோட கல்வியை நாங்க பாத்துக்கிறோம், கடன் சுமை அதிகமானாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இப்ப 2,000 கோடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களும் நாமளும் சேர்ந்து செய்ய வேண்டிய திட்டங்கள்ல எல்லா திட்டத்தையும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் காசு வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஆனா அவங்க தார்மீகமா கொடுக்க வேண்டிய காசையும் கை வைக்கிறாங்க. சோ இப்படி நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய மொழியில ஆரம்பிச்சு நம்மளுடைய மாநில உரிமையில கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் தரங்கிட்டத்தனமா அவங்க கீழே இறங்கி வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுடைய கேள்விகள் ஒன்னதுக்கு கூட சரியா ஒன்றிய அமைச்சகம் பதில் சொல்லவே கிடையாது. 40 எம்பி முழுசா நம்ம இங்க இருந்து அனுப்பியே நம்மளுடைய குரலுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கிறது இல்ல. நம்ம எம்பிஸ்ல வந்து விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டா கூட கண்டுக்காம அந்த அவையை வந்து ஒத்தி வச்சுட்டு போறாங்க, இல்ல அமளி பண்ணி அது காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. 888 சீட்டை இதுக்கு உருவாக்குனாங்க. இது வந்து ப்ரீ பிளான் அவர்களுக்கு தென் மாநிலங்கள்ல கால் பதிக்க முடியல. அப்போ வந்து தமிழ்நாட்டுல சுத்தமா முடியல. எல்லா இடமும் ஒரே மொழி பேசுகிற இந்தி மொழி பேசுகிற ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கிற சதி இருக்கிறது. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அதுல யாருமே தலையிட முடியாது, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட், ஜனாதிபதி யாரும் தலையிட. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். பாப்புலேஷன் பிரகாரம் பிரிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 31 தொகுதிகள் தான் கிடைக்கும். 8 தொகுதிகள் குறையும். அது தென்னிந்திய மாநிலங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய துரோகம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. முழுக்க தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். ஏற்கனவே பார்லிமெண்ட் லோக்சபால வந்து 800க்கு மேல சீட்டுகளை வந்து ஒதுக்கி தான் புது பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 2 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும், கேரளாவுக்கு 1 சீட்டு குறையும். ஒட்டுமொத்த தென் தமிழகத்துக்கு இருக்கிற சீட்ல 15 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். மிக மிக மோசமான நிலைமையாகும். உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 40 சீட்டு 25 சீட்டுக்கு மேல எம்பி சீட்டை இன்க்ரீஸ் ஆகிற நிலைமையில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய தவறா போயிடும். பாராளுமன்ற தொகுதியை உயர்த்துறீங்க அப்படின்னா அங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் உயர்த்துறீங்களோ அதே பெர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸை தமிழ்நாட்டுக்கும் உயர்த்தணும். தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றது வந்து, நான் 39 சீட் இருக்குது அதுல இருந்து 1 சீட்டு கூட குறையாதுன்னு சொல்றது எங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கூட இல்லை. நீங்க பீகாருக்கோ இல்ல உத்தரப்பிரதேஷ்க்கோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னீங்கன்னா அதுவே தவறு தான். திராவிடன் மாடல் ஆட்சி அப்படின்றது இந்தியாக்குள்ள பேசக்கூடிய பொருள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு உலக மேடைகள்ல பல நாடுகள் நம்மளுடைய திட்டங்களை பார்த்து அவங்க ஏத்துக்கிற லெவலுக்கு நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம். முதல்ல நீங்க ஆளுங்கட்சியா இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு ஒன்றிய கட்சியா நின்று மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஓப்பன் சொல்றதுக்கோ இல்ல எதிர்கட்சிகள் எழுப்புற விமர்சனத்துக்கு பதில் சொல்ற இடத்துலயோ இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரு நாள் கூட வந்து நிக்கல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்தியா முழுக்க அந்த கேள்வி இருக்கு. மறுபடியும் வந்து இந்த மும்மொழி கொள்கையோ இல்ல இந்த டீலிமிட்டேஷனையோ நம்ம ஏன் கையில எடுக்கிறோம்னு பார்த்தா 40 எம்பி முழுசா நம்ம இங்க இருந்து அனுப்பியே நம்மளுடைய குரலுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கிறது இல்ல. நம்ம எம்பிஸ்ல வந்து விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டா கூட கண்டுக்காம அந்த அவையை வந்து ஒத்தி வச்சுட்டு போறாங்க, இல்ல அமளி பண்ணி அது காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியாவுடைய கேள்விகள் ஒன்னதுக்கு கூட சரியா ஒன்றிய அமைச்சகம் பதில் சொல்லவே கிடையாது. இதெல்லாம் தாண்டி அது வெறும் எம்பி சீட்டா, வெறும் 40 பேரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அது நம்ம பிரதிநிதித்துவம். போனா இந்தியாவுக்கு தேவையான எல்லா டாக்ஸ் மணியும் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாங்க கௌரவமா சொல்லிப்போம் எங்களுடைய சவுத் இந்தியால இருந்து மட்டும்தான் நாங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை வச்சுதான் நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீஸ்ஃபுல்லா வந்து பேலன்ஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க.